மகர ராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு சூரிய உதயம், அந்த விடியற் காலை நேரம் நமக்கு ஒரு உற்சாகத்தை தெம்ப கொடுக்கும் இல்லையா? விடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு தைரியம் வரும் இல்லையா? அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராசிக்கு 12ல் முக்கியமான நன்மையை செய்யக்கூடிய கிரகமும் சரி, கெடுபலனை தரக்கூடிய கிரகமும் சரி சேர்ந்து இருக்கு. 4 கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறது. குரு 6ஆம் இடத்துல சஞ்சரித்துட்ருக்கார். ராசியாதிபதி போய் குருவுடைய வீட்டில் தான் இருக்கார். வீடு கொடுத்த குரு 6ல் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். 8ல் கேது. அப்போது பெரிய அளவிற்கு உங்களுக்கு கிரகங்களுடைய துணையே இல்லை. நீங்கள் ஒரு இரவில் தனித்து விடப்பட்டவரை போல் இருக்கீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு விடிவு காலம் பிறக்கிறதுன்றது எடுத்துக்கலாம். அதனால் மகர ராசியிலேருந்து யாரெல்லாம் எனக்கு இப்போ அடுத்து எக்ஸாம் வரப்போகுது, நான் என்ன பண்ண போகிறேனே தெரியலன்ற ஒரு பயம் பதட்டம் இருக்கோ, நீங்கள் மாதக்கணக்கில் படிக்க வேண்டியதை நாட்கணக்கில் படித்து எக்ஸாம் எழுதிடுவீங்க. உத்தியோகத்தில் நிறைய டார்கெட் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் முடிக்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கிறது. எப்படி நான் பண்ண போகிறேன், முடிக்கலைன்னா எனக்கு இன்சென்டிவ் வராது, இல்லை வேலையே இருக்குமான்னு தெரியாது அப்படின்லாம் பயந்துட்டு இருந்தால் எல்லாம் முடிக்கிற மாதிரி டக்குன்னு உங்களுக்கு வேலைகள் நடந்துடும். பிஸ்னஸ்லேயும் சரி, ஒரு பக்கம் கடன் வாங்கிட்டோம், ஒரு பக்கம் வேலையாட்களுக்கு சேலரி கொடுக்கணும் அப்படின்னு நிறைய உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருந்து ஒரு பயம் இருந்தாலும் கூட எல்லாம் சரியாயிடும். அடுத்து நீங்கள் எதை நோக்கி பயணிக்கணுன்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு தெளிவாயிடும். அந்த 12ஆம் இடம்னு சொல்கிறது உங்களுடைய திறமைகளை கூட மறக்கடிக்கக்கூடிய இடம்னு சொல்லலாம். அங்கேருந்து ராசிக்குள்ள கிரகம் வர்றதுனால உங்கள் பலம் எதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போது உங்களுடைய இலக்கு எதை நோக்கி பயணிக்கணும், என்ன பண்ணணும், எப்படி பிளான் பண்ணணும் எல்லாம் தெரிய போகிறது. நல்ல பலன் கிடைக்க போகிறது.